வணக்கம். நல்லதொரு சிந்தனை, எதிலும் ஒரு புத்திசாலித்தனம், நகைச்சுவை உணர்வு, யாரோடும் எப்பொழுதும் எளிமையாக பழகக்கூடிய தன்மை, இவைகளெல்லாம் கொண்ட மிதுன ராசி நேயர்களுக்கு நடப்பு மாதமான ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய பதிவு இது. ராசியில் குரு சுக்கிரன் என்ற 2 கிரகங்கள் சுப கிரகங்கள் அமரக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம் உள்ளது. திருமண அமைப்புகளுக்காக முயற்சி செய்து தடையில் உள்ள மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் திருமண அமைப்பு மிகவும் முக்கியமாக செயல்படும். திருமண தடை நீங்கி வரன்கள் அமையக்கூடிய மாதமாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் வலுப்பெறுவதால் தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி அற்புதமான வளர்ச்சிகள் இருக்கும். சொத்துக்கள் பத்திரப்பதிவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் சரியாகும். குழந்தைகளின் கல்விகளில் இருந்த பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். சகோதரர்களோடு இருந்த மன அழுத்தங்கள் நீங்கும். மிக முக்கியமாக சகோதரர்களிடம் இருந்த பண வரவு செலவு தடை நீங்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் 2 பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை, ராசிக்கு 2 பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வருவதால் நீண்ட தூர பயணங்கள், வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய அமைப்புகளை சற்று தவிர்த்து கொள்வது சிறப்பு. தாயாருக்கு சிறிய உடல் உபாதைகள், ஜாதகருக்கும் உடல் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளதும் கவனிக்கத்தக்கது. மிக முக்கியமாக 10ஆம் இடம் 2 பாவ கிரக தொடர்புக்கு செல்வதால் புதிய தொழில் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள மிதுன லக்கின ஜாதகர்கள் அதை சரியான முறையில் பரிசீலித்து செய்ய வேண்டும். அதை போலவே 5ஆம் அதிபதி விரையாதிபதி ராசியில் அமரக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக சிறிய விரயங்கள் உண்டு. 7, 10க்குரிய கிரகம் ராசியில் வலுப்பெறுவதால் கணவன் மனைவியின் உறவுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். நல்லதொரு அந்யோன்யம் கிடைக்கும். திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய மாதமாகவும் தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய மாதமாகவும், சுகஸ்தானம் உடலில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி கொள்ளக்கூடிய மாதமாகவும், மிக முக்கியமாக சகோதரர்களோடு இருந்த மன அழுத்தங்கள் நீங்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும்